நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இந்த மாதிரி ஃபேன் ஒன்று ஓடலப்பா வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நானும் போயிட்டு செக் பண்ணி பார்த்ததில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பிடிச்சிட்டு இருந்தது. ஓகே பேரிங் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபேனை வந்து கரெக்டுன்னு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டேன். நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. கெப்பாசிட்டர் கிளப் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டரில் இருக்க ஒயரை வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபேனில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஒயர் ரொம்ப ஆடாகி போச்சு, அதனால் நம்ம வந்து இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஃபேனில் 3 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஸ்க்ரூவை நம்ம கிரிட்டுன்னு கழட்டிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி இந்த டாப் கவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாட்டம் கவரையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனில் இருக்கக்கூடிய 2 பேரிங்குமே போயிடுச்சு. அடுத்து காயில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்டரில் இருக்கக்கூடிய பழைய கனெக்ஷன் வேற நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சீலிங் ஃபேனில் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இந்த ஸ்டேட்டரில் நமக்கு 2 வகையான வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், அதாவது ஆக்சிலரி வைண்டிங், இன்னொன்று ரன்னிங் வைண்டிங். இந்த 2 வகையான வைண்டிங் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட ஆரம்ப முனையும் முடிவு முனையும் நம்ம இந்த மாதிரி பிளேடெல்லாம் வச்சு நம்ம சுரண்டி விட்டுக்கலாம். அது மேலே இருக்கிற இன்சுலேஷன் போகிறதுக்காக தான் சீரிஸ் லேம்ப் யூஸ் பண்ணி நம்ம காயில் செக் பண்ண போகிறோம். ஓகே, செக் பண்ணதில் நமக்கு காயில் நல்லா இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம போய் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துக்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரோட்டாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட் வழியாக நம்ம இந்த கனெக்ஷன் வேறு நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரில் நம்ம ஸ்லீவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை நம்ம காயில் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம ஒயரை சால்டரிங் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த நூலை வச்சு இந்த கனெக்ஷன் வரை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். ரன்னிங் காயில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பரை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம கனெக்ஷன் ஒயர் போட்ட பிறகு மறுபடியும் நம்ம காயில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம செக் பண்ணதில் காயில் நல்லாவே இருக்கு. ஃபைனலாக நம்ம வார்னிஷ் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வார்னிஷ் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஒரு 1 hour நம்ம இந்த காயில் நம்ம காய வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பேரிங் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பேரிங் புல்லரை வச்சு நம்ம இந்த பாட்டம் பேரிங்கை நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நியூ பேரிங்கை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த பேரிங்கை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப் அவுட் பண்ணி இந்த பேரிங்கில் கிரீஸ் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் டாப் கவரில் இருக்கிற பேரிங்கை நம்ம இதே போல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரோட்டாரை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து டாப் கவரில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபேனை எப்படி இருந்ததோ அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இங்கே 3 ஸ்க்ரூ வரும். அந்த 3 ஸ்க்ரூ நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட் வழியாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம இந்த ஒயரை வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டர் கிளாம் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் வச்சு இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபைனலி இப்போ ஒரு டேகை மட்டும் நம்ம போட்டு இந்த ஒயரை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். இப்போ தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு இந்த ஃபேனில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபேன் வந்து சூப்பராக ரன் ஆகுது. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இது போன்ற எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.